வணக்கம். நான் வெங்கட்ராமன், காசாகிராண்ட் ப்ராப் கேரோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடெண்ட். ஸோ இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, வாட் இஸ் தி ஜென்ரல் ஸ்டெப்ஸ் ஆல் கார்பரேட்ஸ் ஆர் வேர்ஹவுஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ரெசிடென்ஷியல் அசோசியேஷன், லார்ஜ் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி என்ன பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு சி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஒரு கமிட்டி வி நீட் டு ஃபார்ம். இட் கேன் பி அண்ட் த கமிட்டி ஆல்சோ ஹேஸ் டு பி எம்பவர்ட். அவங்களுக்கு வேணுங்கிற எம்பவர்மெண்ட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு. ஸோ லார்ஜ் கார்பரேட்ஸில் ஐடென்டிஃபை எ குவாரண்டைன் ரூம். ஸோ தட் ஷுட் பி தி செகண்ட் ஸ்டெப். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி வில் டிசைட் யாரெல்லாம் ஆஃபீஸ்க்கு வரலாம், அவங்களோட என்ட்ரி ப்ராசஸ் என்ன, எக்ஸிட் ப்ராசஸ் என்ன, விசிட்டர்ஸ் என்ட்ரி ப்ராசஸ் என்ன. ஸோ திஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வில் ஃபார்ம் அ பேசிக் கைட்லைன்ஸ் of all the corporate policies regarding COVID-19 for next 6 months until we find a proper solution or the graph of COVID-19 comes down. So மூணாவதா என்ன பண்ணணும்னா form an emergency response team. So forming an emergency response team, see for example யாருக்காவது ஒரு symptoms இருக்கிற மாதிரி இருந்தால் how to react, where to go. So even though lot of information is coming, but நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க சொல்லும்போது ஒரு வேலிடா ஆத்தென்டிகேட்டடா we can have this emergency response team. So fourth is training and awareness. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். கான்ஸ்டன்ட் ட்ரைனிங், நாட் ஓன்லி ஃபார் தி பீப்புள், இப்போ ஒரு ஹவுஸ் கீப்பர், ஜானிட்டர்ஸ், செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரக் பஸ் டிரைவர்ஸ், ஸோ எனி விசிட்டர்ஸ், ஈவன் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ கான்ஸ்டன்ட் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ் செஷன், it should be on a daily basis. So we daily basis we should give them some tips, maybe or health bulletin through email or a chinna mobile application which organizations can develop. So health bulletin is very critical and training constantly it has to be done. Very important step. In the video நம்ம என்ன பேச போறோம் in detail அப்படினு பாத்தீங்கன்னா disinfectant cleaning. So this is also very critical step. So அத நம்ம டீடைலா we will discuss now. The last step பார்த்தீங்கன்னா disposal mechanism. That is also very important and valid thing that needs to be done. So disinfectant steps, அதை நான் வந்து ரெண்டா பிரித்து சொல்கிறேன். What is disinfectant? Pre-operative, அதாவது ஒரு கம்பெனி இப்போ ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆஃப்டர் May 4th ஆர் கைட்லைன்ஸ் படி April 21st or 20th ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா pre-operative cleaning, before the associates come in, what are all the steps to be taken, what has to be cleaned அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். So make your facility ready. So facility readiness is the key step. So on the management committee has to form a protocol. What are all the cleaning procedures that needs to be done, what has to be done. So facility readiness la pre-operative, before the associates come, employees வரதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து AC duct cleaning, so air filters cleaning, HVAC points, so water sump tank cleaning, so common areas, how to disinfectant, so disinfectant chemicals and disinfectant tools and clear we will see in this video. So common areas, lift lobby areas, hand rails in the steps, touch points, switch touch points, remote controls, இதெல்லாம் வந்து common touch points area. So இதை எப்படி disinfectant பண்ணுறது நம்ம டீடைல்டாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் சம்ப் கிளீனிங், DGE, எனி அதர் யூட்டிலிட்டி கிளீனிங் தட் ஹேஸ் டு பி டன், ஆல் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் இன் திஸ் ப்ரீ ஆப்ரேட்டிவ் கிளீனிங். தி செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிவ். ஆஃப்டர் எம்ப்ளாயிஸ் கம்ஸ் டெய்லி தேர் ஷுட் பி a standard SOP, standard operating procedure that this management committee of COVID-19 has to frame. So every 2 hours common touch points disinfectant பண்ணுறது. So day short shift start பண்ணுறதுக்கு முன்னாடி what has to be cleaned, common areas, cafeteria, shop floor area in the factories, residential association lift lobby area. So all these common touch point has to be regularly disinfectant. So one point which I wanted to clarify is deep cleaning is not disinfectant. Disinfectant is different from deep cleaning. So for proper SOP we have to frame on operating disinfectant on daily basis. So clearly pre-operative we need to clean thoroughly all the facility and make facility readiness
Operative is on the daily basis, what needs to be cleaned, how it has to be cleaned using a proper disinfectant. So இப்போ இதில் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா disinfectant, நான் திருப்பி சொல்கிறேன், disinfectant is different from deep cleaning. So disinfectant நம்ம டிசைட் பண்ணதுக்கப்புறம் what we need to choose and how it has to be executed. So அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். So disinfectantல choose or identify the right disinfectant. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய disinfectant chemical kill germs அப்படின்ற மாதிரி நிறைய chemicals வருது. So my recommendation is EPA, Environment Protection Agency registered hospital grade disinfectant chemicals we need to buy and ensure disinfectant is done on a proper method. So on the disinfectant chemical நம்ம வாங்குறது there should be a proper MSDS, material safety data sheet. So if for emergency இப்போ அந்த chemical வந்து கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா this MSDS will clarify what are all the precaution and emergency steps that needs to be taken, composition of the chemicals, இதெல்லாம் அந்த MSDS clarify பண்ணும். ஸோ அந்த நம்ம வாங்குற disinfectant chemicalக்கு ஒரு ப்ராப்பர் MSDS இருக்கணும். அதே மாதிரி சாம்பிள் கில் லிஸ்ட், இந்த கெமிக்கல் ஆர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வாட் இட் கேன் கில், எந்த மாதிரி ஒரு வைரஸோ இல்லை எந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ திஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கேன் கில். ஸோ வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் டேட்டா அபவுட் தி கெமிக்கல் வாட் வி பை இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கலில். ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டைலூஷன் ரேஷியோ. ஸோ ஒரு 50 or ஒரு 10 ml ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கலுக்கு how much water we can mix. So this dilution ratio of the disinfectant chemical is very critical step. இது ஜாஸ்தி ஏன் நம்ம வாட்டர் இது பண்ணாலும் டைல்யூட் ஆகிடும், கம்மியாக பண்ணால் இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ், நோஸ், அது மாதிரி ஹேண்ட்ஸ் இது மாதிரி வரணும். அப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணும்போது ப்ராப்பர் PPEs, ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், க்ளவுஸு, மாஸ்க், all this has to be wear properly by the users of this thing. So இதுக்கு constant training is very critical. Last important step of choosing this disinfectant என்னன்னு பார்த்தீங்கன்னா scope of this disinfectant, where it can be used. சில ஃபேப்ரிக்ல we cannot use. So இந்த disinfectant chemical ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணாமங்கிறதுக்கு we should do a testing. இல்லை ஃபேப்ரிக்கோட கலர் ஃபேட் ஆகிடும். So lot of things are there. So choose and identify a proper disinfectant. நம்ம இப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதோட செக்லிஸ்ட் என்னெல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணுங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்த டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் 3-4 ஸ்டெப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்ளிகேஷன். ஒரு ஹேண்டில் டோர்ஸில் இல்லை நம்ம காமன் டச் பாயிண்ட்ஸ், லிஃப்ட் பட்டன்ஸ், ஸ்விட்சஸ், இதில் வந்து நார்மலி மேனுவல் அப்ளிகேஷன் நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்ளை பண்ணி ஒரு ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணி we can wipe off with the cleaning substance. ரெண்டாவது வந்து ULV sprayer method, work stations, common corridors, அதில் we can apply this ULV sprayer method. தேர்ட் பார்த்தீங்கன்னா ULV fogger machines, garden areas, கொஞ்சம் larger areas, இதுக்கெல்லாம் we can use the ULV fogger machines. இன்னும் எஃபெக்டிவாக நமக்கு வந்து ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் எஃபெக்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்கணும்னா we can try electrostatic application sprayers, electrostatic sprayers. So அது மூலமா wide coverage of area we can cover. So இன்னும் larger area, very large exposure areas we can try spray cannons. I think in the methodology use பண்ணி we can spray the disinfectant chemicals with proper PPEs, proper methodologies and procedures. So this is the procedures or steps that we recommend for using an effective disinfectant cleaning in corporates or any residential association. So in addition to all this, நிறைய நமக்கு நியூஸில் through government bodies what we are hearing, social distancing, hand wash procedures and personal hygiene, all these things is very very important. நம்ம அதை கரெக்டாக கடைபிடிக்கணும். So personal hygiene as well as workplace hygiene, both these points are very critical. So we all will work together, fight this COVID-19 and we will come out of this COVID-19 virus very soon. So இன்னொரு வாட்டி நான் எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆல் தி டாக்டர்ஸ், நர்சஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஹவுஸ் கீப்பர்ஸ் who are on the front line
ஆல் தி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இது வந்து அவங்க வந்து ஒரு இராணுவ வீரருக்கு சமமான ஒரு வேலையை இப்போ செஞ்சுட்டு வராங்க. நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பை நம்ம தருவோம். நன்றி, வணக்கம்.